இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்து நான் இதுக்காக ஒரு மெத்தட் ஆக்டிங் பண்ணேன், இதுக்காக நாங்க வந்து சட்டையெல்லாம் வந்து இப்ப அதை சொல்லவே முடியாது. முஞ்சி போன கல்யாணத்துக்கு ஏன்ப்பா மால் ஆச்சுன்னு இருக்கிறாங்க, புது படத்துக்கு ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. இன்ஸ்டாகிராம் எல்லாம் பயங்கரமா ஃபாலோ பண்றீங்களா என்னன்னு தெரியல. ரௌத்ரம் படம் அவ்வளவு கல் ஆரா ஃபார்மிங்னு வந்து இருக்குது. என்னடா எல்லாம் முஞ்சி போன கல்யாணத்துக்கு ஏன்ப்பா மால் ஆச்சுன்னு இருக்கிறாங்க, புது படத்துக்கு ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வரும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட் மக்கள் வந்து இன்னும் அது வந்து ரசிச்சிருக்கிறாங்க. அந்த டைம்ல எப்படி ரசிச்சாங்கிறதுக்கான ரியாக்ஷன் நமக்கு தெரியல. சார் சூப்பர் சார், செம்ம சார் அப்படின்னு முடிஞ்சிடும். இல்லாட்டி ஏதோ ஒரு மாதிரி. இப்போ வந்து அதுக்கு ஒரு ஆரா ஃபார்மிங் ஒன்று போட்டு இது ஒன்று பண்ணி அதுக்கு ஒரு சாங் ஒன்று போட்டு இன்னைக்கு இருக்கிற ரஜினி சாரோட பாட்டை உள்ள போட்டு அதை வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே அதெல்லாம் வெளியே வரும்போது அந்த பழைய அந்த டைரக்டர்லாம் திரும்ப இன்னொரு கதை ஒன்று சொல்றாரு, சார் இந்த கதை ஒன்று சூப்பராக பண்ணுவோம், இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. சிவா மனசு சக்தியும் சரி, ராமும் சரி, கட்டத்தம், ஆல் திஸ் ஃபிலிம்ஸ் வாட் எவர், இந்த 83 இந்த மாதிரி ஜிப்சி இந்த மாதிரி படங்களுக்குலாம் வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதான் கிளம்பி வரும். அது வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுது, சம்டைம்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுது, அது கல்ட்டா மாறிடுது, அது காலங்காலமாக பேசப்படுது. ஸோ இதுவும் அதே தாட் ப்ராசஸ்ல தான் எடுத்திருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு படமும் மொக்க படம் எடுக்கணும்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கிளம்பல. ஏன்னா சூப்பர் படம் எடுக்கணும், நல்ல மக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து சூப்பராக ரிலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபீல் பண்ணி போய் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபீல் இந்த படத்தில் வரும்னு நம்புறேன். எஸ், ஒரு டீக்கு பதில் 3 டீ இருக்கு. கண்டிப்பா ரெஃப்ரெஷிங்கா தான் இருக்கும். சிவா இஸ் த மோஸ்ட் ரிலேட்டபிள் கேரக்டர் இன் தமிழ் சினிமா அப்படின்னா அது மிகையாகாது. அதுவும் குறிப்பா நீங்க அந்த மழையில நனைஞ்சிட்டு போய் ஷர்ட்டை கழட்டிட்டு இப்படின்ட்டு இப்படி நான் டிபி அது ரொம்ப நாள் 2 நாளைக்கு முன்னாடி மீ பீயிங் மைசெல்ஃப் அப்படிங்கிறது வந்து அதுக்கும் டைரக்டருக்கு தான் போய் சேரும். ஆனா அதுல வந்து எனக்கு ஒரு என்ன கிரெடிட்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல்ல நான் இருந்தேன் அப்போ. இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்து நான் இதுக்காக ஒரு மெத்தட் ஆக்டிங் பண்ணேன், இதுக்காக நாங்க வந்து சட்டையெல்லாம் வந்து இப்ப அதை சொல்லவே முடியாது. கற்ற தமிழுக்கு வேணா சொல்லலாம், தமிழ் கத்துக்கிட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணோம். இப்போ அந்த ராம் படத்துல வேணா நான் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக், இட்ஸ் நாட் நார்மல் கை. சிவா மனசு சக்தி இஸ் a நார்மல் கை. நான் இன்டர்வியூவே நான் கொடுப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டே நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டைம் என் வயசுக்கு ஏற்ற ஒரு படம் பண்றேங்க. ஏன்னா நிறைய பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸே சொல்லியிருக்காங்க, நீங்க கட்டுற தமிழ்லாம் குருவி தண்ணியில பணங்கா வச்ச மாதிரி இருக்குங்க, வெயிட்டான ரோல் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே பண்ணீங்க. பட் அப்படிங்கலாம் சொல்லும் போது அதுக்கு கவுண்டரா திரும்ப இன்னொரு ஒரு வருஷத்துலயோ 6 மாசத்துலயோ 8 மாசத்துலயோ திரும்ப சிவா மனசு சக்தி வந்தது. அப்போ நான் சொன்னேன், சார் இப்போதான் நான் எனக்கு வந்து என் வயசுக்கு ஏற்ற ஒரு படமா நான் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு படம். டைலாக்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ்லாம் வந்து ஓன் டைலாக்ஸ் எங்களுக்கு போடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து சும்மா கொஞ்சம் கேப் கொடுத்தா நாங்கள் ஒன்று இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று போட்டு விட்டுடுவோம். ஸோ ஈவன் இப்போ ஒரு படம் நடிக்கிறோம், நானும் ராஜேஷ் திரும்ப சொல்லியிருக்கேன், அதே அந்த வைப் அப்படியே திரும்ப வந்துடுச்சு. ஒரு உண்மையான சைக்கோ கூட அவர் ரிலேட் பண்ணிப்பான். ஸோ அந்த மாதிரி சிவா மனசு சக்தியும் சொல்லி ஒரு நல்ல லோக்கல் ஜாலியான சந்தோஷமான ஒரு பையன், சிட்டி லைஃப்ல வாழக்கூடிய ஒரு சந்தோஷமான பையன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சிட்டி இட் செல்ஃப், சென்னை சிட்டியே என்னோட பெரிய சொத்து அப்படின்னு சொல்லி வாழ்ற நிறைய சென்னை சிட்டியே ஒரு எமோஷன் தாங்க. நான் எவ்வளவு பேரை வாழ வச்சிருக்கிற ஒரு ஊர் இது. ஸோ அதனால சிவா மனசு சக்திலாம் பார்த்துட்டீங்கன்னா சென்னை சிட்டி இஸ் அ கேரக்டர். பீச்சுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா யூ கேன் கோ டு பீச். இப்போ போர் அடிக்குதுன்னா யூ கேன் ஈஸியர் ரோட்ல ஒரு டிரைவ் போகலாம். நீங்க போர் அடிக்குதுன்னா நீங்க ட்ரிப்ளிகேன்ல போயிட்டு மக்களை சும்மா உட்காந்துட்டு அப்படியே போனால் டிப்ரெஷன் போயிடும். எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்த பார்த்துட்டு இருப்பாங்க, எவ்வளோ எமோஷன்ஸை பார்ப்பீங்க, அதுவே போதுங்க, அதுவே ஒரு சந்தோஷம் ஒன்று கூட கிடைக்கும். ஸோ நான் படங்களை வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃபா தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு டூ தட். இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் படம் கூட ஏதோ ஒரு விதத்துல ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வைன் ஷாப்பா ஓகே டிக்கு, இப்போ தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிக்கு, இப்போ அம்மா சென்டிமெண்ட் விச் இஸ் டிக்கு, இப்போ இன்னைக்கு பிரஸ் இன்னைக்கு டெய்லி நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் டிக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் டிக்கு, ஸோ கிரிக்கெட் டிக்கு. ஸோ அந்த மாதிரி கோபம் ரௌத்ரம், ஸோ ஒரு அந்த நியாயமான கோபம் டிக்கு. ஸோ ஐ திங்க் அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் நிறைய சொல்லலாம். இப்போ சிங்கம்புலி சொல்லலாம், கொஞ்சம் சின்ன வக்கரமும் இருக்கும், சின்ன ஒரு நாட்டினஸ் இருக்கும், சின்ன ஒரு இது இருக்கும். டிக்கு எல்லா எமோஷன்ஸும் டச் பண்ணணும் தான் நம்ம ட்ரை பண்றோம். ஸோ அதுல
வர ஒரு விஷயம் தான். இப்போ இன்னும் சில பேர்லாம் நீங்க சொன்னீங்கன்னா தித்திக்குதெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சம்பந்தமே இல்லாம எல்லாம் சொல்லுவாங்க, தித்திக்குதே படம் பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு, ஆமாங்க ரொம்ப ஃபீல் குட் படங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான பீப்புள்லாம் அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க ஒரு நடிகரை புதுசா பாக்குறவங்கள ஓகே ஏதோ சின்ன பையன் போல அப்படிதான் அந்த படமே, அந்த படத்தோட கேரக்டர் அப்படிதான். அதுக்கப்புறம் தான் ராம் மாதிரி ஒரு அப்படின்லாம் பண்ணி வேற மாதிரி மாறணும். இப்போ டிஷ்ஷும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டண்ட்ல எப்படி சினிமாவில் வந்து ஸ்டண்ட் எப்படி கஷ்டப்படுறாங்க, ஆனா அது கஷ்டத்தை கூட இல்லாம இது அவங்களோட வாழ்க்கை, இது அவங்களோட வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து சூப்பரா நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒரு ஸ்டண்ட் ஆக்டரோட லைஃப் எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு அவனுக்கு ஒரு லவ் வந்தா எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சின்ன சின்ன எமோஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அது வந்து இன்னைக்கு ஒரு மலை மாதிரி மாறி இருக்கு. நீங்க இப்போ அப்படி பார்த்தா கவலை வேண்டாம்னு கூட நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பாங்க. கவலை வேண்டாம் லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் நம்மளது வந்து ஜாலியா இருக்கும், டக்குன்னு ஒரு பிலாசபி உள்ள தள்ளி விட்டுருவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே நான் பண்ணி மக்கள் மனசுல இருந்து வெளியே போகாம இருக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இது. அதை லைக் பண்ணி பண்றோம். அது அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிசீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அது அந்த அந்த காட் வந்து எனக்கு அந்த அந்த ஸ்கில் அந்த டிசீஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம், அந்த மக்களை வந்து ரிலேட்டபிள் ஃபேக்டரா ஆக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயம் அது. ஜீவா இஸ் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் டைம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா உங்களோட படங்கள் எடுத்து பார்க்கும்போது ராம் அப்பவே பெரிய ஹிட் தான், பட் ஸ்டில் இப்போ அதுக்கு ஒரு பெரிய தனி இது வரைக்கும் சொல்றேன் நானு. அதாவது பெரிய ஹிட் மக்களோட மனசுல, பட் தியேட்டரிக்கலா பாத்துட்டீங்கன்னா அது அவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணல. அதுக்கான கரெக்டான பப்ளிசிட்டியோ கரெக்டான மார்க்கெட்டிங்கோ அது அந்த அந்த நேரத்துல போஸ்டர் பார்த்தே நிறைய பேர் ஐயோ ஏதோ கொலைப்படம் பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் போயிருக்கிறாங்க. பட் அது ஜென்யூனா சொல்ல போனோம்னா தியேட்டர்ல 100 நாள் ஓடினதை விட சன் டிவில ஒரு 100 நாள் 100 டெலிகாஸ்ட் பண்ணி அப்போதான் அது மக்கள் மத்தியில ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வீட்டில் இருக்கிற தாய்மார்கள்லாம் அதை பார்த்து ஐயோ இது நம்ம வீட்டு புள்ளப்பாங்கிற மாதிரி அது வந்து அம்மா மேல ஒருத்தர் பொசசிவா இருக்காரு, எனக்கு வந்து நீ எனக்கு மகள் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு ஃபீலிங்கே பாருங்க இப்போ புள்ள அரிக்குது எனக்கு. ஸோ அது எங்க அம்மால பார்த்து அழுது இருக்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளவு பேருக்கு இந்த இம்பாக்ட் இருக்கும். ஸோ அந்த இம்பேக்ட் வந்து நம்ம அமீர் சார் இந்த படத்து மூலமா கொடுத்தாரு. ஸோ அந்த படத்துல அந்த படைப்புல நான் இருந்தது வந்து ட்ரூவா சொல்ல போனா கிராஃப்ட் பத்தி எதுவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ட்ரூவா வித் ஹார்ட் தான் போனோம். முழுக்க முழுக்க ஒரு நல்ல மனசுல தான் போய் இந்த படத்தை பண்ணணும்னு தான் போனோம். அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட சொந்த ஊர்ல தான் பண்ணோம் அதை. ஸோ அதுக்கு தான் இன்ன வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு பிளெஸிங்ஸ் என்னைக்குமே இருக்கு. ஸோ என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த 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 படத்துக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஃப்ரம் ப்ரொடக்ஷன்ல இருந்து சாப்பாடு இது பண்றதுல இருந்து லைக் யூனோ ஷூட்டிங்ல ஒர்க் பண்ணதுல இருந்து எல்லாம் என் ரிலேட்டிவ்ஸும் எங்க அம்மா சைட்ல இருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட அந்த துவா அந்த 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 என்ன சொல்லுவாங்க அந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே அது ஏதோ ஒரு விதத்துல நல்லா அது நல்லபடியா வந்து அது வந்து சேர்ந்துருக்கு. ஸோ மேலும் இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ணணும், நிறைய மக்களுக்கு வந்து நான் ரிலேட்டபிளான ஒரு ஆக்டரா இருக்கணும் அப்படிங்கிறது. ஐ எம் நாட் அஹெட் ஆஃப் டைம், ரிலேட்டபிள் ஆஃப் டைம்ஸ். அது யாரும் ஒருத்தர் உங்களுக்குள்ள 1-to-1 பேசிப்பீங்க, பட் அது வந்து ஒரு நியூஸா ஆகாது. இட்ஸ் ஆல்வேஸ் வந்து ஒரு அண்டர் கல்ட் ஆன விஷயம். அது வந்து ஒரு சீடை போட்டு ஒரு செடி வளர்ற மாதிரி தான். லைக் ரொம்ப பர்சனலான ஒரு ஃபீலிங். அந்த பர்சனலான ஃபீலிங் தான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்க ட்ரிப் போகும்போது ஏழை தோஸ்தரா போவோம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங். பார்ட்டி பண்ணும்போது என்னத்த சொல்ல இன்னும் என்னத்த அதுல அந்த 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 அவங்க பொண்டாட்டியை திட்டிட்டே வரும். என் கேங்ல 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவனுக்கு பயங்கரமா ரிலேட் பண்ணி அந்த பாட்டை போட்டு செம ஃபன்னா இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றோமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போங்கிறது வந்து எவர்கிரீன் ப்ராப்ளம். நீங்க இஃப் யூ see my films, நான் ஏதோ ஒரு விதத்துல ரியல் டைமோட எமோஷன்ஸை எப்படியாவது நான் வந்து டேப் பண்ணணும்னு பார்ப்பேன். அதுக்கு தான் இன்ன வரைக்கும் நான் வந்து இன்னும் வரைக்கும் நீ இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க, இல்லாட்டி ஒரு காலத்துல நல்ல படம் பண்ண வருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ வை ஐ டேக் தட். இப்போ திரும்ப ராஜேஷோட எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப we are trying to bring that நாஸ்டாலஜியா அகேன். 45 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 ஃபிலிம்ஸ் வந்து பயங்கர ரிலேட்டபிளாக இருக்கும். இது சார் நான் அந்த டைமில் இந்த மெமரி இது இருக்குது, நான் பயங்கரமாக ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ரிலேட்டபிலிட்டி நான் என்றைக்குமே ட்ரை மை லெவல். இந்த படம் வந்து ஒரு சிவாமனச சக்தியை வந்து வில்லேஜில் போட்டிருந்தா எப்படி இருக்கும், ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்ல சூப்பராக இருக்கும். அதுதான் சார் எங்களுக்குமே ரொம்ப இவரு
தம்பிராமையா சார் பேசும்போது ஜீவா தம்பி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அவ்வளவு பிரைட்டா பாப்பீங்க இந்த படத்துல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஊரோட மக்கள் உள்ள அப்படியே போய் பார்த்தாலே அப்படியே சிரிப்பா பயங்கர ஒரு ஹாப்பியா வரவே இருப்பாங்க. சாப்பாடு, தண்ணி, அதோட கிளைமேட்டு. இப்ப நாங்க ஷூட் பண்ண இடம் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் மேடா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஊரே தெரியும், ஊரே பச்சை பச்சைகள்னு தெரியும். அப்படியே இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அவ்வளோ ஒரு ஃபீல்ஸ். அது இல்லாமல் ஒரு பெரிய டேங்கை வேற கட்டியிருக்கோம். அந்த டேங்க்ல போய் வேற போய் உட்காந்துட்டு ஊரை பார்த்துட்டே இருப்போம். இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் ஒரு இது. அந்த வெஸ்டர்ன் காட்ஸே உண்மையிலேயே கரெக்டா அந்த தேக்கடிக்கு கீழே தானே சார்? கரெக்ட், தேக்கடிக்கு கீழே இந்த கம்பம் சொல்லுவாங்க. அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட வியூவே வந்து ஏதோ கொலராடோவில் இருக்கிற மாதிரி, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆக்சுவலி எங்கள் ஹோட்டல் வந்து நாங்கள் அந்த தேக்கடியில் தான் போட்டிருந்தோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படி போகும்போது இந்த பக்கம் மழையாக இருக்கும், இந்த பக்கம் மழையாக இருக்கும், நடுவில் மழை பெய்யும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸில் மேலே போய் வேற ஒரு கிளைமேட்டில் இருந்துரும். ஸோ மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே போய் திரும்பவும் இந்த மாதிரி படத்துக்குலாம் ஏன்டா பாட்டு எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாங்கள் கேட்போம். ஏன்னா இதே ஃபீல்ஸ் இதே மாதிரி இருக்கணும். எனக்கு ரொம்ப நாங்கள் குறிப்பாக இருந்தோம். ஃபர்ஸ்ட் கோடையில் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் அது கொஞ்சம் டேங்க்லாம் கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் செட்டுலாம் போடுற மாதிரி இருந்தது. எங்களுக்கு என்னன்னா ஒரு கம்பம் மாதிரி ஒரு படத்தில் வந்து நம்ம டைரக்டர் வந்து ஒரு மலையாளி டைரக்டர். அவர் வந்து ஃபேலமேன்னு சொல்லி ஒரு படம் பண்ணார். பட் அவருக்கு நல்ல தமிழ் சென்ஸில் உள்ள இருக்கிற அவரோட ஏடிஸ் எல்லாமே பார்த்துட்டேன். அவரும் நல்லா தமிழ்லாம் பேசுவார். அவருக்கு ஒரு தமிழ் படத்துக்கான ஒரு கதையை என்கிட்ட இந்த கதையை சொன்னார். நான் அப்போ சொன்னேன், இது வந்து இன்னும் நேட்டிவிட்டியாக இன்னும் கேரளா பார்டர்லேயே வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே இன்னும் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எல்லாமே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சக்தின்னு சொல்லிட்டு, நம்ம கோர் டைம்ஸ்லேருந்து இந்த தெனாவட்டு டைம்ஸ்லேருந்து நாட்டுக்கோழி குழம்புலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவர் நம்ம பார்த்துப்பாரு. அவங்க ஃபேமிலியே எங்களை வந்து நல்லா பார்த்துப்பாங்க. சக்தியோட அவங்க அம்மா எல்லாருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்காகவே சரி அந்த நேட்டிவிட்டி ஃபீலுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை போய் அங்கேயே செட்டு போட்டு எடுத்தோம். ஸோ அதே மியூசிக் டைரக்டர். ஸோ நாங்கள் அந்த பிரேம் லோ, அந்த ஃபேலமி, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல் தமிழ் சினிமாவுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி போய் இந்த ஃபுல் டீமை போய் பிடிச்சி அப்படியே அவங்க கேரளா பார்டர்லேயே படத்தை எடுத்துட்டு ஒரு தமிழ் படமாக தான் எடுத்திருக்கிறோம். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலையாளம் வாசம் இருக்கும். ஆனால் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து அந்த வாசம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் சூப்பராக இருக்கும். படத்தில் மியூசிக் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இன்னும் வரைக்கும் போட்டுட்டு இருப்பார். எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் வரைக்கும் கூட போடுவார் போல இருக்கு. ஸோ ஒரு ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவர் போடுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஃபேபான ஒரு பர்சனாலிட்டி. அதுக்கு வந்து ஐ ஷுட் தேங்க் நிதேஷ் சகாதேவர். ஏன்னா சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு லைனாக தான் சும்மா இப்படி பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே டக்குன்னு அட்வான்ஸ் போட்டோம். நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ இந்த படம் என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். இந்த ஐடியா இல்லைன்னா கூட எனக்கு ஆஸ் அ டைரக்டர் ஐ ரியலி லைக் யுவர் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி நான் பண்ணது. ஸோ ஐம் ஷுர் அவர் கூட இன்னும் நிறைய படங்கள் நான் பண்ணுவேன். டீமோடையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லிப்பினும் சரி, அவங்களோட அசோசியேட் விஜய், நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். உண்மையிலேயே ஐ ஹேட் அ பியூட்டிஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் த ஹோல் செட்ஸ். ட்ரிபிள் டி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய சூரியன் எஃப்எம் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் தேங்க்யூ. சூரியன் எஃப்எம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் என்டார்ஸ்மெண்ட் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் ஐ ஹோப் என்னோட வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. நண்பரோடையும் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நல்ல சூப்பரான கேள்வியெல்லாம் கேட்டு மகிழ வச்சிட்டாரு. தேங்க்யூ பிரதர்.